இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக அது செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் எடுத்துக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம நண்டு ஆட் பண்ணிடலாம். நான் 1 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுங்க. மசாலாவோட நண்டு ஒட்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரட்டும். நண்டு ஓரளவு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். நண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதும். நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா லாஸ்ட்டில் கொத்தமல்லியில் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.